இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணங்களை குறித்தும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 33, 34 வசனங்களும், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அதாவது பரிபூரணமான இந்த வேண்டுதல்ல பவுல் முக்கியமா இங்க 2 வேண்டுதலை குறித்து சொல்றார். ஒன்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்றும், 34வது வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்படிங்கிறார். இப்ப தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வேண்டுதல் செய்கிறதா இருக்கிறது என்கிறத வேதத்துல பார்க்கிறோம். இதனுடைய பரிபூரணத்தை பார்ப்பதற்கு முன்பாக வேதாகமத்துல அநேகருடைய வேண்டுதலை குறித்து, ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுறார். யாக்கோபு 5வது அதிகாரத்தினுடைய 17, 18 வசனங்களில, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவனும் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். அதாவது எலியாவின் ஜெபத்தோடு கூட யாக்கோபு இங்கே ஒரு காரியத்தை சேர்த்தே சொல்லுகிறார். சகோதரில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்புவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தோடு கூட எலியாவின் ஜெபத்தை சொல்லுகிறார். அப்ப எலியா 3 வருடம் 6 மாதம் வானத்தை பூட்டினார் அப்படின்னா, ஆகாப்பு ராஜா மாத்திரமல்ல, ஆகாப்பு ராஜாவினுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்த சகல இஸ்ரவேலருமே தேவனை விட்டு விலகி பாகாலை வழிபட தொடங்கிவிட்டாங்க. பாகாலை வழிபட தொடங்கினது மாத்திரமல்லாது பாகாலுக்கு பலிபீடம் கட்டி பாகாலே தேவன் என்று சொல்லத்தக்க விதமாக ஆட்களை ஆங்காங்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இயேசவேல் தன்னுடைய வீட்டில் வைத்தே அநேக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்று சொல்லி சம்பளம் கொடுத்து தேசத்துல தேவ கோபம் வருவதற்கு இயேசவேல் காரணமாயிட்டாங்க. அப்ப எலியா இப்பேற்பட்ட ஜெபம் செய்யாம இருந்தார். கட்டாய இஸ்ரவேலரோ வஞ்சிக்கப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை விட்டு விலகி போய்விடுவார்கள் என்பதற்காகத்தான் எலியா கருத்தான ஒரு ஜெபம் பண்ணுகிறார். இந்த எலியாவின் ஜெபத்தை குறித்து தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. எலியா எப்பேற்பட்ட கருத்தான ஜெபத்தை செய்தார் அப்படின்னு 17வது அதிகாரத்தினுடைய 1 ராஜாக்கள்
17வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசை நோக்கி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றங்கண்டியில் ஒளிந்து கொண்டு இரு. அந்த தண்ணீரின் குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். முதல் வசனம் சொல்லுகிறது, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க ஜெபித்தார் என்று யாக்கோபு சொல்றாரு. ஆனா இங்க எலியா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னால் ஒழிய தேசத்தில் மழை வராது என்று சொல்லி வானத்தை 3.5 வருடம் பூட்டுகிறார். அப்ப நீ யார் இந்த காரியத்தை செய்வதற்கு என்று சொல்லி கர்த்தர் எலியாவுக்கு எதிர்படவில்லை. சொல்ல போனா இந்த காரியத்தை செய்த எலியாவை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒத்தாசையா இருக்கிறார். நீ போய் கேரித்தாற்றங்கண்டியில ஒளிந்து கொண்டிரு, அந்த தண்ணீரை குடி, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இது ஒரு தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு, தற்காலிகமான ஒரு ஆகாரமுமாக தேவன் ஏற்படுத்துறார். அதன்படியே கேரித்தாற்றங்கண்டைக்கு வர்றாரு. கேரித்தாற்றங்கண்டையின் தண்ணீரை குடிக்கிறாரு. காகங்கள் கொடுக்கிற ஆகாரத்தை புசித்து சில நாட்கள் அங்கே இருக்கிறார். இப்ப கேரித்தாற்றங்கண்டையிலேயோ தண்ணீர் வற்றி போய் விடுகிறது. கர்த்தர் மறுபடி எலியாவை சந்தித்து, நீ சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை போஷிக்கும்படி விதவைக்கு கட்டளையிடுகிறாரு. அதன்படி ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது சாரிபாத்தின் விதவை வர்றாங்க. அங்க சாரிபாத்தின் விதவையை போஷிக்கும்படியா எலியாவை அனுப்பி கிட்டத்தட்ட 3 வருடம் 6 மாதங்களில 3 வருடம் இந்த சாரிபாத்தினுடைய விதவையின் வீட்டில தான் இருக்கிறார். இந்த நாட்களில தான் இந்த சாரிபாத்தினுடைய விதவையினுடைய மகன் கூட மரித்து போய் விடுகிறான். இப்ப எலியா ஜெபம் பண்ணி தான் இந்த மரித்து போன பிள்ளையை உயிரோட கூட எழுப்புறார். இதற்கு பின்பு 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல, அநேக நாள் சென்று 3 வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மலையை கட்டளையிடுவேன் என்றார். இங்கதான் ஆகாப்பிட்ட உன்னை காண்பி என்று கர்த்தர் சொல்றார். அதன் அடிப்படையில ஆகாப்பை சந்திக்க வருகிற இந்த நேரத்துல தான் உபதியாவை எலியா சந்திக்கிறார். இப்போ உபதியாவை சந்திக்கிற போது உபதியா ஆகாப்புக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு பயப்பட்ட ஒரு மனிதன். இப்போ உபதியாவின் இடத்துல எலியா தன்னை காண்பிக்கிறப்ப, நீ போய் ஆகாப்பினிடத்துல போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது உபதியா எலியாவின் இடத்துல சொல்றாரு, 3.5 வருடங்களில உங்களை தேடாத இடமே இல்லைங்க. எல்லா இடங்களையும் ராஜா வளவீசி தேடி இருக்கிறார். கடைசியா ஒரு முடிவுக்கு ராஜாவே வந்துட்டாரு, எலியா இறந்து போய் விட்டார் என்று சொல்லி. இப்பொழுது நான் போய் ஆகாப் ராஜாவின் இடத்துல எலியா வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பள்ளத்தாக்குகள்ல ஒன்றாகிலும் அல்லது மலைகள்ல ஒன்றாகிலும் எடுத்துக்கொண்டு போயிட்டா நான் சொன்ன காரியம் எனக்கு எதிராக மாறிவிடும் என்ற போது எலியா மறுபடியும் சொல்றார், இல்ல கர்த்தர் அவனிடத்தில் என்னை காண்பிக்க சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன போதுதான் இப்ப ஆகாப்பை மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்ப ஆகாப்பை மீட் பண்ணுகிற போதுதான் வேதம் சொல்லுகிறது, 18வது வசனம், ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தருடைய கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலரை கலங்க பண்ணினவர்கள். யாக்கோபு சொன்ன சம்பவம் இங்க நினைவுக்கு வருது பாருங்க. அதாவது ஒருவனை வழி தப்பி போனவனை திருப்புவதற்காக கர்த்தர் அவனுக்கு
திருப்பத்தக்கதாக போதிக்க சொல்றார். அப்ப இஸ்ரவேலரை கர்த்தரின் பக்கமா திருப்பணுமா அந்த இதை தவிர வேற வழி இல்லை என்றுதான் கருத்தாய் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இப்ப ஆகாபினிடத்துல சொல்றாரு, இஸ்ரவேலை வழிதப்ப பண்ணினது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தான். பாகால்களுக்கு அநேக வழிபாடுகளை பண்ணி ஜனங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு நீங்க காரணமாயிட்டீங்கன்னு சொல்லிதான் இப்போது கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகளின் 450 பேரையும் ஏசவேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்கள் அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளையும் கூடி வர செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையிலும் வந்து நின்று, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஜனம்தான். ஆனா எலியா என்ன சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்கன்னா கர்த்தரே தெய்வம் என்கின்ற ஒரு அறிவே இல்லாம போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ள துருபதேசங்கள் ஊடுருவி பாகாலின் தீர்க்கதரிசிகள் உள்ள போய் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு எண்ணத்தை இஸ்ரவேலுக்குள்ள விதைத்து விட்டாங்க. அதனால அன்றைக்கு எலியா சவால் விடுறாரு. அப்ப கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்கன்னா கர்த்தரே தெய்வம் என்று வர வேண்டியவங்க ஒன்றும் பேசாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த எலியா போயிருவாரு, அடுத்து நாம தான் இந்த ஆகாபுக்கு கீழே இருக்கணும், அதனால நமக்கு எதுக்கு ஏடா கூடமா பேசணும் என்று சொல்லி அமைதியா இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட பாருங்க, கர்த்தருடைய ஜனம்தான், ஆனா கர்த்தரற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேரை பார்க்க முடியுது. இப்ப எலியா என்ன பண்றாருன்னா, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதியாயிருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் அப்படிங்கிறார். இந்த ஆகாப் 850 பேரை வரவழைக்க வேண்டியதற்கு பதிலா வெறும் 450 பேரைத்தான் வரவழைத்திருக்கிறார். அதாவது பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், ஏசவேலினால வளர்க்கப்படுகிறவர்கள் 400 பேர், அவர்கள் வரவே இல்லை. இங்க வெறும் 450 பேர் இருக்கிறாங்க. இப்ப எலியா ஒரு சவால் விடுறார், 2 காளைகளை கொண்டு வருகிறோம், 2 காளைகளையும் வெட்டி பலிபீடத்துல வைக்கணும், அக்கினி மூலாம வானத்திலிருந்து அக்கினி வந்து எந்த காளையை எடுத்துக்கொண்டு போகிறதோ அதுதான் உண்மையான தேவன் என்று டிக்ளேர் பண்றார். அப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரின் இடத்துல ஒரு காளையோ, எலியாவுக்கென்று ஒரு காளையும் வேறு பிரிக்கப்படுது. இதற்கு பின்பு ஜனங்கள் அதிகமா இருக்கிறதுனாலையும் பாகால் தீர்க்கதரிசிகள் அதிகமா அந்த இடத்துல இருந்ததுனாலையும் இப்ப பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கிறாங்க. இப்ப பாகால் தீர்க்கதரிசிகளை நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் தெய்வங்களை கூப்பிடுங்க, மெய்யான தெய்வம்னா இந்த பலியை அங்கீகரிக்கட்டும் போது பாகால் தீர்க்கதரிசிகள் காளைய வாங்கிட்டு தங்களுக்கு கற்பித்தபடி வழக்கத்தின்படியே அவர்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க, குதிக்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா தங்கள் சரீரங்களை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிழித்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் கூப்பிட்டார்களாமா. யோசிச்சு பாருங்க, ஒரு டைம் வந்து சத்துருவுக்கு என்று சொல்லி தேவன் கொடுக்கிறார். இந்த சத்துருவினுடைய டைம்ல எலியா ஒன்றுமே செய்யவே இல்லை, அமைதியா இருக்கிறார். அவங்க காலையிலிருந்து மதிய வரைக்கும் பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்ற போது ஒரு சத்தமும் பிறப்பிக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தாங்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிராக குதித்து ஆடினார்கள். அப்ப
இப்ப இன்றைக்கு கூட ஒரு ஆட்டம் போட்டாதான் கர்த்தர் இறங்குவார் என்று இந்த பாகாலினுடைய பலிகளோடு கூட இழுக்கப்படுகிற இஸ்ரவேலர் இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா பவுல் நமக்குள்ள எதுல பலப்படணும்னு ஒரு காரியத்தை சொல்றார். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது பாகாலினுடைய ட்ரெண்ட். எப்படி தாவீது பெலிஸ்தியருடைய ட்ரெண்டை கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டிய அபினதாபின் வீட்டில இருந்து எருசலேமுக்கு கொண்டு வருகிற வழியில ஆரம்ப அற்புதமா இருந்ததுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஊசாவும் அபினதாப்பும் இந்த வண்டிய வழி நடத்தினாங்க. மாடு உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போச்சு. ஆனா உடன்படிக்கை பெட்டி மாடு சுமப்பதற்கு என்று சொல்லி தேவன் ஏற்படுத்தல. வேதம் சொல்லுகிறது ஆசாரியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். ஜனங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று தீர்மானிச்சிருந்தார். ஆனா தாவீது கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்துதான் இதை செஞ்சாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யல. இதனுடைய என்ன ரிசல்ட் வந்ததுன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதே போல இந்த நாட்களில் அநேக சபைகளில் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரனும் முன்னணியில நிறுத்தப்படுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டத்துக்குரிய மக்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க. இந்த காரியம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கலைங்க. கரெக்டா இந்த நாகோனின் களத்துக்கு வந்த உடனே மாடு செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாகோனின் களம் வந்தபோது மாடுகள் மிரண்டது. இப்ப மாடுகள் மிரண்ட உடனே மாடை சரிபடுத்த வேண்டிய ஊசாவோ அபினதாப்போ மாட்டை விட்டுட்டு உடன்படிக்கை பெட்டியனிடமா ஊசா கைய நீட்டின போது கர்த்தர் அங்க ஊசாவை அடிக்கிறாரு. ஊசா அங்க சாகிறான். இப்ப அபினதாப்பு இருக்கிறாரு. ஆனா தாவீது பயந்து இனிமேல் பட்டு இந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வேண்டாம் என்று ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அப்ப இந்த ஆடின ஆட்டை எங்க போய் முடிஞ்சதுன்னா, உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு போயிடுச்சு. இப்ப தாவீது 3 மாதம் காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறார்னா, ஓபேத் ஏதோமின் வீட்டுல யாராவது சாவாங்க, எப்படியாவது மரணம் வரும். ஏன்னா இந்த தேவன் மிகப்பெரிய மரணத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பெலிஸ்திய தேசத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி போச்சு. பெலிஸ்தியர்ல ஏகப்பட்ட பேர் மூளை வியாதியில செத்தாங்க. அவங்களுடைய பூசாரிகள் தான் இப்பேற்பட்ட புது வண்டி செய்து கறவ மாட்டை பிடித்து இந்த உடன்படிக்கை பெட்டிய அந்த வண்டியில வைத்து அநேக எலிகள் சொரூபத்தை செய்து இஸ்ரவேலுக்குள்ள அனுப்பின போது யோசுவாவின் களத்தின் வழியாக அபினதாப்பின் வீட்டுக்கு வருது. யோசுவாவின் களத்துல கூட எத்தனையோ இஸ்ரவேலர் எட்டி பார்த்து செத்தாங்க. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது மரண பெட்டி என்று சொல்லிதான் தாவீது எடுத்துக்கொண்டு வரல. ஆனா என்றைக்கு ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி வந்ததோ, அங்க கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்தார். இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துல இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் இங்க எலியாவும் இதே மாதிரி டைமிங் கொடுத்துட்டார். இந்த டைமிங்ல என்ன ஆயிட்டுனா, இவங்க ஆடி பாடி குதித்ததுல ஒன்றுமே நடக்கல. இதற்கு அப்புறம்தான் எலியா பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பொழுது எலியா ஜனங்களை பார்த்து, அவர்கள் வழக்கத்தின்படி கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. பாருங்க, சன்னதம் என்றா என்னன்னா, சில இடங்களில் ஓம வளர்த்துவாங்க பாருங்க, அது அம்மிங் வந்துகிட்டே இருக்கும். சில கடைகள்ல கூட பாருங்களேன், அந்த சொன்ன சத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
அப்படி சொன்னதுனால ஏதாவது நடந்ததானா? ஒண்ணுமே நடக்கல. இதற்கு அப்புறம்தான் எலியா மத்தியான வேளை சென்ற பின்பு, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்ட வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது, அப்ப என்னன்னா, இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் இந்த 450 பேர் கிட்டத்துல தான் இருந்திருக்கிறாங்க. சார், ஒரு தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறாரு, கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறேன் என்று சொல்ல வந்திருக்கிறாரு, அப்பயாவது கிட்ட வரலாமா அப்படின்னு வரவே இல்லை பாருங்க. ஜனங்கள் எல்லோரும் பாகால் தீர்க்கதரிசி கிட்டத்தான் அவர்கள் போடுகிற இந்த ஆராதனைக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா இப்ப எலியா வாலண்டியரா கூப்பிடுறாரு, ஐயா என் கிட்ட வாங்க. கூப்பிட்ட மாத்திரத்துல கிட்ட வந்த உடனே எலியா முதலாவது செய்த காரியம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டாரு பாருங்க. அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்பாக வேதம் என்ன சொல்லுதுன்னா, பலிபீடத்தை சரி செய்யுங்க. அதாவது நீங்க காணிக்க போடுகிறதற்கு முன்னாடியே, நீங்க காணிக்க போடுகிற அந்த நேரத்தில் உங்க சகோதரன் பேரில் யாதொரு குற்றம் அந்த இடத்துல உணர்வீர்கள் என்றால், உங்க இருதயமாகிய பலிபீடத்தை சரி செய்யுங்க சொல்றார். காணிக்க போடாம முதலாவது போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்க போடுங்க அப்படிங்கிறார். ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேர் சங்கிலி ஜெபத்துல இருப்பாங்க பாருங்க, மன்றாட்டு ஜெபத்துல இருப்பாங்க, இன்னும் இரவு ஜெபத்துல இருப்பாங்க, என்னென்ன ஜெபத்திலேயே இருப்பாங்க பாருங்க. ஆனா பலிபீடம் எனப்பட்டது செப்பனிடப்படாமலே இருக்கும். சொல்ல போன இந்த ஜெபத்தையே நடத்துவாங்க, ஆனா அந்த ஜெபம் நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் பாருங்க, உடன் ஊழியரை குறித்து தப்பு தப்பா பேசுறது, சபை விசுவாசியை குறித்து தப்பு தப்பா பேசுறது. சார், இவ்வளவு நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய ஜெபங்கள் தேவன் கேட்கவும் மாட்டாரு. இப்பேற்பட்ட மனிதர்கள் ஜெபங்கள் எப்படிப்பட்டதுன்னு இயேசு சொல்றாரு பாத்தீங்கன்னா, பரிசேயருடைய ஜெபங்கள் தான். இந்த பரிசேயருடைய ஜெபங்கள் என்னன்னா, அதிக வசனிப்பினால தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. வழிகளில சந்துகளில தேவாலயங்கள்ல ஜெபிக்கிறாங்க, அவர்கள் திருப்தியாகிக் கொள்றாங்களே தவிர இந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகவில்லை அப்படிங்கிற. அப்ப முதலாவது காரியம், நம்ம ஜெபிக்கிறதற்கு முன்னாடி நம்மளுடைய ஜீவியம் தேவன் விரும்புகிற வண்ணமா இருக்கணும் பாருங்க. நாம ஜெபிக்கிற ஒரு மாதிரியும் ஜீவிய ஒரு மாதிரி இருக்குமானா தேவனுடைய அக்கினி வராது. இதனாலதான் எலியா முதலாவது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறார். எலியாவினிடத்துல கர்த்தர் சொன்னது, தேசத்திற்கு மலையை வரிசிக்க பண்ணுவேன்னு தான் சொன்னார். ஆனா ஆண்டவர் மலைக்காக எலியாவை ஜெபிப்பதற்கு முன்பாக ஜனங்களுடைய தேவனோடு வைத்திருக்கிற இந்த ஐக்கியத்தை சரி பண்ணும்படியாதான் இந்த பலிபீடம் கட்டப்படுது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு என்னன்னா, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க பிரதர், எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் எங்களுக்கு வரணும், ஜெபம் பண்ணுங்க பிரதர். பிரதர், உங்க தேவைகள் சந்திக்கப்படுவது இரண்டாவது காரியம். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வரவேண்டியது இரண்டாவது காரியம். முதலாவது காரியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ வேண்டியது அவசியம் பாருங்க. இயேசு கூட திமிர்வாதத்தில் சுமந்து கொண்டு வந்த ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனை பார்த்து, வியாதியை சுகமாக்குவதற்கு முன்பாக உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்ப வியாதி எனப்பட்டது பெருசு இல்லைங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ முடியாதபடி தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையை உண்டாக்குற பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை தேவை. இப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஜனங்களை ஒன்று சேர்த்தனது எதற்காகனா, இனிமேல் பட்டு இந்த மலை கூட பாகால் தான் கொடுத்ததுன்னு எவனாவது சொன்ன நம்பிராத, கர்த்தரால தான் இந்த மலை வந்தது என்று முதலாவது இஸ்ரவேலர் உணரணுமா, அந்த கர்த்தரிடத்துல வரணும்னு தான் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார்.
அப்போ ஒரு காலத்துல நாம எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்துல ஜனங்களோடு இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்குது? சார், ஒன்றுமில்லாத காலகட்டத்துல எல்லோரும் நமக்கு தேவை என்று கூடி ஜெபித்த மக்கள், இன்னைக்கு வசதி வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, வேலை வந்துருச்சு, வாகனம் வந்துருச்சு, பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்கன்னா அதே மக்களிடத்துல இன்னைக்கு ஐக்கியம் இல்லைங்க. அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல யோவான் மூலமா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் என்னிடக்கு குறை இருக்கிறது, இதை நீ சரி பண்ணவில்லை என்றால் விலக்கத்தண்டை உன்னிடத்திலிருந்து அகற்றி விடுவேன்கிறார். அப்ப ஆதியில நம்ம எப்படி இருந்தோம்? இதே உறவு முறைகள் தான். சகோதரன் சகோதரனா இருந்தா, சகோதரி சகோதரியா இருந்தாங்க, மாமனார் மாமியா மாமனார் மாமியாரா இருந்தாங்க, இன்னும் சபையில இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட சரியான ஐக்கியத்தில் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது? நம்ம அதே மனிதனாத்தான் இருக்கிறோமா? நம்ம பெயர் மாறவே இல்லை பாருங்க, பெயர் அப்படியே தான் இருக்கு. நம்மளுடைய கண்ணு மாறல, நம்மளுடைய சரீரம் மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனா நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனுக்குள்ள, உள்ளான மனிதன் விரும்புகிற வண்ணமா நம்ம வாழாம உள்ளான மனிதனுக்குள்ள பகைய ஊத்தி ஊத்தி வளர்த்துட்டு இருக்கிறோம். இதற்கு ஏற்றாற் போல பாகால் தீர்க்கதரிசிகளும் ஆங்காங்க வந்துட்டாங்க, வந்து சொல்லிட்டாங்க. என்னன்னா, உங்க சம்பந்தக்காரர் தான் செய்வன செஞ்சிருக்கிறாங்க, உங்க சகோதரன் குடும்பத்தார் தான் செய்வன செஞ்சிருக்கிறாங்க, எலுமிச்சம்பளம் வச்சது இவங்கதான், குங்குமம் வச்சது இவங்கதான், கோழி அறுத்தது இவங்கதான் என்று சொல்லி தேவன் அண்டையில அன்புல ஊற வேண்டிய இஸ்ரவேலரை இன்றைக்கு திசை மாத்தி செய்வினையின் வல்லமைகளுக்கு நேரா திருப்பி அமாவாசை ஜெபம் பௌர்ணமி ஜெபம் என்று ஆங்காங்கே அறிவிச்சு கடைசியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று வேதம் சொல்லுது. நீ சகோதரன் வீட்டுக்குள்ள நீ போகாத. ஒருவேளை சகோதரன் வீடு கர்த்தரை அறியாத குடும்பமா இருந்தா அந்த வீட்டுல திருமண காரியங்கள் மற்ற எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும் அந்த பங்கனுக்கு போகாத. ஏன் அப்படின்னா, அங்க போய் நீ சாப்பிடுவதால அவர்களுடைய விக்கிரக வழிபாடு நேரடியா உன் ஆத்மாவை பாதிக்குது. சார், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு எல்லாமே ரட்சிப்புக்குள்ள வருது. 7 தரம் யோர்தான்ல மூங்கி எந்திரித்த நாகமான் எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிறார், ஐயா, நான் இஸ்ரவேலன் அல்ல, நான் இஸ்ரவேல் தேசத்திலையும் பிறக்கல, நான் சீரிய தேசத்துல பிறந்த ஒரு சீரியன், நான் செய்கிற வேலை அனைத்துமே சீரிய தேசத்து ராஜாவுக்கு வேலை செய்யறேன், ஆனா இங்க முழுவதும் மூழ்கி ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் சீரிய தேசத்துக்கு போகும்போது என்னுடைய முதலாளி ரட்சிக்கப்படல, நான் அந்த முதலாளிக்கு கீழே ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா ஒர்க் பண்றேன். அப்ப அந்த முதலாளிக்கு நான் கைட் பண்ணி கூட்டிட்டு போகணும். என் முதலாளி ரிம்மான் கோவிலுக்குள்ள போவாரு, நானும் கூட போகணுமே, என் ஆண்டவன் எனக்கு மன்னிப்பாராக. ஒருவேளை இந்த நாட்களில பாகாலுக்கு சேவை செய்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறவங்க இருந்திருந்தாங்கன்னா, எலிசாவின் சாணத்துல இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஏப்பா, அந்த ரிமோன் சாமி தான் உனக்கு சுகம் கொடுத்துச்சா? தயவு செய்து வேலையை விட்டுட்டு இஸ்ரவேலுக்குள்ள வந்துரு, உன் வேலையில கர்த்தர் பிரியமா இல்லை என்று சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனா எலிசா சொல்றாரு, நீ போ, வேலைய மனநிறைவா போய் செய், உன்னுடைய ஜீவியோ கட்டாயம் இஸ்ரவேலின் ராஜாவை பாதிக்கும். சார், இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல கர்த்தரை சொல்லி சொல்லித்தான் வாழ்றமே தவிர கர்த்தர் இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லும்படி வாழ்றதில்லை. சத்துருவை சிநேகிக்கிறது இல்ல, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல, துன்பப்படுத்துவர்களுக்கு வேண்டுதல் செய்கிறது இல்ல. ஆனா இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, எழுத்தின்படி இஸ்ரவேலர் எப்படி புறஜாதியர்களை எல்லாம் நரகத்தின் பிள்ளைகளா பார்த்தாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாத மக்களை பிசாசின் பிள்ளைகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மந்தையில் சேராத எத்தனையோ ஆடுகள் எனக்கு இருக்குதுங்கிற.
ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நம்மளை அப்படி பார்த்திருந்தாங்கன்னா இன்றைக்கு நம்மளுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியா இருக்குங்க. நம்ம பிறப்பிலேயே ரட்சிக்கப்பட்டா வந்தோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்துதான் அந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். அப்ப பலிபீட செப்பனிடப்படணும்னா இயேசுதாங்க பலிபீடமா இருந்தாரு. இயேசுதான் பலியாகவே இருந்தாரு. இயேசுதான் ஆலயமாய் இருந்தாரு. இயேசு இந்த பூமியில வந்து சில வீடுகளுக்கு போனார் பாருங்க. அந்த வீடுகளை வேதத்துல நோட் பண்ணி எழுதி இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்துல குஷ்டரோகியா இருந்த சீமோன் எனப்பட்டவனுடைய வீட்டுக்கு போறார். குஷ்டரோகி வீட்டுக்கு ஒருவேளை குஷ்டரோகத்திலிருந்து அவர் விடுதலையா இருந்தா கூட வீட்டுல குஷ்டரோகம் இருக்குன்னு யாரும் போக மாட்டாங்க. ஆனா இயேசு அந்த வீட்டுக்கு போனதுனால எங்கிருந்தோ ஸ்திரீகள் பாருங்க வெளியேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு இயேசுவின் பாதத்துல ஊத்தின உடனேயே குஷ்டரோகத்தின் நாத்தம் போய் பரிமளத்தின் வாசனை வந்தது பாருங்க. அந்த இயேசுவினுடைய ஆவியத்தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ ஒருவருடைய வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த வீட்டுக்குள் போன உடனே சமாதானம் உண்டாக கிடவுதுன்னு சொல்லுங்க. பாத்திரவானா இருந்தா சமாதானம், இல்லைன்னா அந்த சமாதானம் ரிட்டர்ன் தான் வரப்போகுது. சார், யாரோ ஒரு மனிதனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க அனுப்புறீங்கன்னு வைங்க. மணி ஆர்டர் ஒருவேளை 10,000 ரூபாய் அனுப்புறீங்க சார். அவர் அட்ரஸுக்கே அனுப்புறீங்க. அவர் அந்த அட்ரஸ்ல இல்ல அப்படின்னா மணி ஆர்டர் ஃப்ரம் அட்ரஸுக்கு திரும்பி வந்துடும் பாருங்க. அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனா ரட்சிக்கப்படாத மனுஷனா அந்த வீட்டுகளுக்கு போய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த பலிபீடத்தை இடித்து போட்டு பாகாலுக்கு பலிபீடம் கட்டி வைத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப எலியா ஃபர்ஸ்ட் காரியம் பலிபீடத்தை செப்பனிட்டார். இரண்டாவதுதான் 12 கற்களை எடுத்து வைக்கிறார். அதுக்கப்புறம் விரைகளை வைத்து கிட்டத்தட்ட 24 குடத்திற்கு மேல தண்ணிய ஊத்தி இப்ப பலிபீடத்துல பலிய வைத்து சந்து சந்தா வெட்டி வாய்க்கால் அளவுக்கு தண்ணி நிக்குதுங்க. இப்ப ஏன்னா சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது அந்த வைத்த விறகோடு விறகு உரசும் போது ஃபயர் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. விறகு ஊறி இருக்குது, கல்லு ஊறி இருக்குது, இன்னும் சொல்ல போனா பலி செலுத்தப்படுவதற்கு கன்றுக்குட்டி ஊறி இருக்குது, சுத்தில தண்ணி இருக்குதுங்க. தப்பி தவறி கூட நெருப்பு எறிவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு அதை மாத்துறார். இதற்கு அப்புறம் தான் எலியா ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னா வேத சொல்லுகிறது பாருங்க. 18வது அதிகாரத்துல 36வது வசனத்திலிருந்து இருந்து வாசிக்கிறோம். அந்திபலிம் செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதைத்தான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றாருங்க, தப்பி போன ஒரு ஆத்துமாவை திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுகிறான் என்கின்ற யாக்கோபு 18:5-18 எதுக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேலரை இப்ப கர்த்தரின் பக்கமா திருப்புறதற்கு இப்பேற்பட்ட அக்கினியை இறக்கி ஜெபம் பண்ணினார். இதற்கு அப்புறம்தான் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரே தேவன் என்று சொன்னாங்க. ஆனா முதல்ல கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்ன போது ஒருவரும் மறு உத்தரவு கொடுக்கல. ஆனா இப்ப அக்கினி இறங்கினதுக்கு அப்புறம் தான் கர்த்தரே தேவன் என்று சொன்னாங்க. இங்க மாத்திரம் கிடையாதுங்க. இதே 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் மரித்ததுக்கு அப்புறம்
அகசியா சமாரியாவில் இருந்து தன் மேல் வீட்டில் இருந்து கிரத்தியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டுட்டார். வியாதிப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அகசியா எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பல. அந்த நாட்கள்ல கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியா மிகாயா எனப்பட்ட தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல ஆள் அனுப்பாம இவன் எங்க ஆள் அனுப்புனான் என்றா எக்ரோனின் தேவனாகிய பகல் சேபு இடத்திற்கு விசாரிக்க போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, கர்த்தரே தேவன் என்று அக்கினியை இறக்கி நிரூபிச்சு 3.5 வருஷம் தேசத்துல மழையே இல்லைங்க. இப்ப எலியா ஜெபம் பண்ணி சொல்லப்பட்டு கர்மேல் பர்வதத்துல தன் வேலைக்காரனை சமுத்திர மார்க்கமா போய் பார்த்துட்டு வா என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டுமே என்று எலியா ஜெபித்துத்தான் இப்ப கர்மேல் பர்வதத்துல கையளவு மேகம் சமுத்திரத்தில் தெரிகிறது என்று எலியாவின் வேலைக்காரன் ஓடி வந்து சொன்ன போதுதான் இப்பொழுது வேகமா புறப்பட்டு போய் இந்த ஆகாப்பினிடத்துல சொல்லி வண்டி இவ்வளவு துரிதமா ஓடுது. இப்பேற்பட்ட காரியம் தேசத்துல நடந்திருந்தும் போது கூட இந்த அகசியா எலியாவின் இடத்துல விசாரிக்கவும் வரல, மிகாயாவின் இடத்துல விசாரிக்கவும் வரல. இதனால பாகால் செபூன் இடத்துல விசாரிக்க போனதுனால இப்ப எலியாவே விசாரிக்க போனவங்களுக்கு எதிராய் போகும்படியா கர்த்தர் சொல்லி அனுப்பி கட்டாய நீ செத்துருவே என்று சொல்லிட்டார். சொன்னதுனால இவங்க மறுபடி போய் பேர்பட்ட ஒரு மனுஷன் சொன்னார் அப்படின்ன போது கட்டாயம் அந்த மனிதன் எலியாவாகத்தான் இருக்கும், அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினானாமா. அதற்கு 8வது வசனம் சொல்லுது, 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, அதற்கு அவர்கள் அவன் மயிருடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலை உச்சியிலே உட்கார்ந்திருக்கிற அவனிடத்திற்கு இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எப்பேற்பட்ட தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த மனிதனுக்கு கொடுத்த பேர் என்னன்னா அவன் இவன் என்ற பேர் தான். ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்கல பாருங்க. இப்ப எலியாவுக்கு ஆல்ரெடியே கீவேர்டு கிடைச்சிருக்குது, ஜெபித்தா கர்த்தர் அக்கினியை இறக்குவார் என்று. இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடியே பாகாலினிடத்திலிருந்து போன ஜனங்களை திருப்புவதற்கு அக்கினியை இறக்கி காண்பிச்சாரு. இப்ப பலிபீடத்தில் அக்கினியை இறக்கல, தன்னை அவமதிப்பாய் பேசினவங்க மேல அக்கினி இறக்கிட்டார். எப்பேற்பட்ட அக்கினி இறக்கினார்னா, அப்பொழுது எலியா, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்து போட்டது. இப்ப போனவங்க 51 பேர் திரும்பி வரல. இப்ப மறுபடி விவிஐபி அனுப்புறார், உயர் அதிகாரி அனுப்பி உயர் அதிகாரியோடு கூட அவங்களுக்கு பாதுகாப்புக்கு 50 போர் சேவகர்கள் அனுப்பின போது அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொன்னார். அவன் நார்மலா கூப்பிட்டவனுக்கே இந்த நிலைமைன்னா சீக்கிரமா வர சொல்றாருன்னு உடனே எலியா மறுபடியும் பிரியத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறக்கி உன்னை பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஜெபன எலியாவினுடைய ஜெபம் பாருங்க சார். இதற்காக இந்த ஜெபங்கள் எல்லாம் பண்ணினார் அப்படின்னு யாக்கோபு எழுதுறார்னா, ஜனங்கள் தன்னை உண்டாக்கிய தேவனை வழிபடணும், தன்னை உண்டாக்கிய தேவனுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லிதான் 3வது விசை அந்த ராஜா ஆட்களை அனுப்பின போது 3வது வந்த ஆள் என்ன ஜெபம் பண்ணார்னா, ஐயா நீ தயவு செய்து வந்தா வா, வராட்டினா நீ இங்கேயே இரு, எங்கள் பிராணனுக்கு எதுவும் செய்திராத, எங்களுடைய பணியின் நிமித்தமாகத்தான் வருகிறேன போது எலியா புறப்பட்டு போய் வேதவசனம் சொல்லுகிறது அந்த ராஜாவை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது. இது எலியாவினுடைய ஜெபம். ஆனா எலிசாவினுடைய ஜெபம் வேற மாதிரி இருந்தது பாருங்க.
எலியாவால ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட எலிசாவினுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, இதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களில, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதாவது எலியா கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு போக போறேன், என்னுடைய மரண காலம் எனப்பட்டது வந்துருச்சு, தேவன் என்னுடைய ஆவியோடு கூட உணர்த்துறாரு, அப்ப நான் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை என்னுடைய ஸ்தானத்துக்கு தான் அபிஷேகம் பண்ண சொன்னார். கர்த்தரால தான் நான் உன்கிட்டயே வந்தேன், நானா வந்து உன்னை அபிஷேகம் பண்ணல, உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வரல, கர்த்தர் தான் கூட்டு வந்தாரு. அதனால உன்னுடைய வேண்டுதல் என்னென்ன போது, ஒரு விண்ணப்பம் பண்ணினாலும் பாருங்க, கடினமான விண்ணப்பத்தை பண்ணிட்டார். அதாவது உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு வேணும்னு கேட்காம, உன்னிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்ட்டார். இப்ப இது எலியாவாலேயே கொடுக்க முடியாத ஒரு விண்ணப்பம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஜெபம் பண்ணின இடம் எனப்பட்டது நேரடியா தேவ தொடர்புல இருக்கிற ஒரு இடமுங்க. அதாவது இந்த யோர்தான் எனப்பட்டது, அன்றைக்கு ஆசாரியர்கள் 12 கற்களை வைத்து தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமா 12 கற்களை வைத்துட்டு போயிட்டாங்க. 12 கற்களை இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் கில்காலிலே வைத்திருக்கிறாங்க. இதை யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்ப இந்த கற்கள் சாட்சியாங்க நிக்குது. இந்த இடத்துல பேசப்படுகிறது அத்தனையும் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுது பாருங்க. இயேசுவோடு கூட சில காலங்கள் பாருங்க, சில இடங்களில அவர்கள் மனதளவுல சிந்தித்ததையே இயேசு நேரடியா கேட்டாராம். நீ இப்படி சிந்திக்கிறது என்ன என்று கேட்டிருக்கிறார். இந்த லூக்கா 7வது அதிகாரத்துல வீட்டிற்கு அழைத்து வந்தவன் கூட இயேசுவின் பாதத்துல பரிமள தைலம் பூசின ஒரு ஸ்திரியை பார்த்து, இவள் பாவியான ஸ்திரியாயிற்று, இவர் தீர்க்கதரிசி என்றால் இன்னாள் என்று அறிவாள் என்று தன் இருதயத்தில் சிந்தித்தானாமா. இமீடியட்டா இயேசுவுக்கு கேக்குது. அப்ப இந்த யோர்தான் எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறதுனா, இயேசுவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுது. மற்ற நதிகள் எங்கெங்கிருந்தோ புறப்பட்டு எங்கேயோ போய் முடியுதுங்க. ஆனா இந்த யோர்தான் ரிவர் மாத்திரம்தான் எர்மோன்ல ஆரம்பிச்சு கலிலேயா வழியாக சவக்கடல்ல போய் முடியுது. இந்த யோர்தான்ல தான் அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த போது பின்னாடி திரும்பினது. இந்த எலியாவும் இந்த இடத்துல வந்துதான் கடைசி அற்புதத்தை செய்யறாரு. எலிசாவும் முதல் அற்புதத்தை செய்யறாரு. இந்த நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையானது இந்த யோர்தான் தான். எலிசாவின் கூட இருந்த ஒருத்தருடைய கோடாரி தவறி விழுந்தது இந்த யோர்தான்ல தான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணும் போது பரிசுத்தாவியானவர் இறங்கினது இந்த யோர்தான்ல தான். அப்ப இயேசுவுக்கு அடையாளமா இந்த யோர்தான் இருக்குது. இந்த யோர்தானுக்குள்ள வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒருவேளை யோர்தானுக்கு கூட்டிக் கொண்டு வந்த எலியாவுக்கு கடினமா இருந்தாலும் இந்த யோர்தானுக்கு கடினமா இல்ல பாருங்க. இவர்கள் பேசிக்கொண்டு இருந்த மாத்திரத்துல இப்ப 2 காரியம் ஒரே நேரத்தில் நடக்குதுங்க. ஒன்று என்ன, சுழல் காற்றுல எலியா ஏறி போறாரு. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் இவர்கள் இருவரையும் வெவ்வேறா பிரிக்குது. இப்ப சுழல் காற்றுல போன எலியாதான் எலிசாவுக்கு தெரிகிறாரே தவிர அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் தெரியல. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே தகப்பனே தகப்பனே என்று கதறார். அந்த நேரத்துல தான் இந்த எலியா என்றைக்கு எலிசாவின் மேல சால்வைய போட்டாரோ அந்த சால்வைய போடுற மாதிரி போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டார். இந்த சால்வைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற போதுதான் இது எலிசாவின் மேல் போடப்பட்ட சால்வை என்று தேவனே உருவி விடுறார். இந்த சால்வை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் மாறுதுங்க. இந்த சால்வை வர்ற வரைக்கும் எலியா எங்கன்னு கேட்ட எலிசா சால்வை வந்த உடனே சால்வை எடுத்து முறுக்கி
யோர்தானை அடித்து எலியாவின் தேவன் எங்கேனாரு? உடனே யோர்தான் 2 பிறக்குது. இப்ப இதுக்கப்புறம் எலியாவை எலிசா எங்கேயும் தேடவே இல்லை. இந்த அக்கினி ரதமும் குதிரையும் எலிசாவை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இந்த அக்கினி ரதமும் குதிரைய ஒரு நாள் எலிசா கூட தன்னுடைய வேலைக்காரன் பார்க்கும்படியா அவன் கண்களை திறந்தருளோன்னு ஜெபிக்கிறாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சீரியா படை வந்து எலிசாவை சிறைப்பிடித்துக் கொண்டு போக வந்த நேரத்துல தான் பார்த்த அக்கினி ரதத்தையும் குதிரையையும் தன்னுடைய வேலைக்காரன் பார்க்கும்படியாய் அவன் கண்களை திறந்தருளுன்னு ஜெபித்த போதுதான் மலையை சுற்றில அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் இருந்தது. அதே மாதிரிதான் இயேசுவுக்குள்ள நீங்களும் ஞானம் ஞானஸ்தானம் பண்ணினதுக்கு அப்புறம் இயேசு விரும்பின நான் பூமியில அக்கினியை போட வந்தேன், பற்றியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வருகிறது. நாம பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள வருகிற போது இயேசு ஜெபித்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். இன்னி சொல்ல போனா இயேசுவையே ஜெபிக்க வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுது. இயேசு தானா ஒரு அற்புதத்தை செய்யல, தேவனுடைய ஆவியினால அற்புதத்தை செய்தார் என்று இயேசுவே சொல்லுகிறார். வனாந்தரத்துக்கு பிசாசை ஜெயிக்க போகும்போது கூட தேவனுடைய ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஜெபம் பரலோகம் கேட்டு எலிசா கேட்டபடியே ரெட்டிப்பான வரத்தை கொடுத்தது. ரெட்டிப்பான வரம் என்னன்னா, ஒன்று எலியா அக்கினியத்தான் இறக்குனாரு, ஆனா எலிசாவினுடைய ஜெபம் இந்த யோர்தானுல அக்கினியும் அக்கினி குதிரை ரதங்களையுமே இறக்கிருச்சுங்க. இரண்டாவது இந்த எலிசாவினுடைய ஜெபம் இதே 3வது அதிகாரத்துல ராஜாக்கள் 3 ராஜாக்கள் வர்றாங்க. ஒன்னு ஏதோமின் ராஜா வர்றாரு, இஸ்ரவேலின் ராஜா வர்றாரு, யூதாவின் ராஜாவும் வர்றாரு. இந்த மோவாபியரோடு யுத்தம் பண்ண வந்த இடத்துல மோவாபியரையும் காணாம். இவர்கள் வைத்திருந்த தின்பண்டமெல்லாம் தீர்ந்து போய் விடுகிறது. இப்பதான் இஸ்ரவேலின் ராஜா ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் வந்து மோவாபியரின் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிறதற்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்ட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனோடு சரியான ஐக்கியம் இருக்காது, தங்களுடைய பரிசுத்த ஜீவிய சரியா இருக்காது. இதனால இவர்கள் வாழ்க்கையில ஏகப்பட்ட இழப்புகள் நஷ்டங்கள் வரும். ஆனா இவர்கள் யாரு மேல பழிய போட்டுருவாங்கன்னா கர்த்தர் மேல பழிய போட்டுருவாங்க. கர்த்தர் நம்மள மாத்திர சிக்ஷிக்கிறார் பிரதர். அது இன்னொரு வார்த்தையை சொல்லிடுவாங்க, இயேசுவே இந்த கஷ்டத்துல போனார் பிரதர், அதனால நமக்கு இந்த கஷ்டம் வருது பிரதர். இஸ்ரவேலின் ராஜாவை போலதான் இவங்களும். அந்த ஊர்ல எலிசா இருக்கிறாரு, எலிசாவிட்ட கேட்கவே இல்லை. தனக்கு சாதகமா யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ அவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு யுத்தத்துக்கு போனார். இப்ப கர்த்தர் மேல பழிய போட்ட போது யோசேபாத் சொல்றாரு, இல்ல இல்ல, கர்த்தர் மோவாபியரின் கையில நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார், கர்த்தரிடத்துல விசாரிக்கிற தீர்க்கதரிசி யாராகில இருக்கிறாங்களா? இப்ப இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, ஆமா ஆமா ஒருத்தர் இருக்கிறான், அவனை நாங்க தீர்க்கதரிசியா மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் யார் அப்படின்னா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அதாவது எலியாவுக்கு எடிபடியா ஒருத்தர் இருந்தான், அவன் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்லயே இல்ல. அவன் ஒருத்தன் இருக்கிறான். இப்ப அவனிடத்துல போலான்னு எலிசா அவனை நேரடியா கடிந்து கொள்றான். இந்த யோசேபாத் ராஜா வரலைன்னா மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ற. இதற்கு அப்புறம் தான் ஒரு காரியத்தை செய்யறார். 15வது வசனம் சொல்லுது, இப்போதும் ஒரு சுரமண்டலக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அப்படின்னார். அப்ப இந்த காரியத்தை கூட ஏன் தேவன் இந்த டைரக்ஷன்ல கூட்டிட்டு வர்றாருன்னா, கர்த்தருடைய மக்கள் கர்த்தரால தான் நன்மை பெறணும். கர்த்தர் தான் இந்த தேசத்தை கொடுத்தாரு, கர்த்தரால தான் இந்த தேசத்துல ராஜாவா இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் இந்த காரியத்தை கொண்டு வரும்போது இப்ப எலிசா என்ன செய்யறாருன்னா,
இவர் ஆல்ரெடியே இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். ஆனா இஸ்ரவேலின் ராஜாவையும் யோசேபாத் ராஜாவையும் அந்த ஏதோமின் ராஜாவையும் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள இணைக்கணும். இப்படி கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இறங்கி வர கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள உள்ளவாங்க என்று சொல்லி நடத்தினார். அதன் அடிப்படையிலே இவங்க வெட்டி வைக்கிறாங்க பாருங்க. எங்கிருந்தோ தண்ணி வந்ததாமா. அந்த பாளையம் எங்கு தண்ணி நின்னது? இஸ்ரவேலருக்கோ அந்த யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்துக்கோ ஏதோமின் மக்களுக்கோ அவர்கள் மிருக ஜீவன்களுக்கோ அதை குடிக்கிற தண்ணியா இருந்தது. மோவாப்பியருக்கு அந்த தண்ணிய வித்தியாசமா மாறியது. எப்படி இஸ்ரவேலருக்கு அக்கினி வந்து அவர்களுக்கு பாதுகாக்கும்படியா எகிப்துல இறங்கினது போல, எகிப்தியருக்கோ அது எதிர்க்கிறதா மாறினது போல இங்க காரியத்தை மாறுதலா மாத்துறார். எப்படி மாறுதலா மாத்துறாருன்னா, மோவாப்பியருடைய சிந்தனையில இந்த 3 ராஜாக்களும் சமாதானத்தை கெட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டி கொன்னதுனால அந்த பாளையம் எங்கோ ரத்தமாய் இருக்கிறது என்று நினைக்கத்தக்கதாக அந்த தண்ணீரில சூரியன் படுகிறது, தண்ணி ரத்தமா தெரிகிறது. இப்ப 7 நாள் தேடிய எதிரிகள் இன்றைக்கு இவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி தேடி வருகிற ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தரே மாத்துறார். தாங்க இன்றைக்கு மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதாவது சபிக்கப்பட்டவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு ஒண்ணுமே வாய்க்காது பாருங்க. இந்த 3 ராஜாக்களோ தங்கள் படையை நம்பினாங்க, படைக்கு சாதகமா அப்படியே பேசுற தீர்க்கதரிசியை நம்பினாங்க, ஆனா கர்த்தரை நம்பல. அதனால அவர்களுக்கு கிடைத்தது என்ன? தங்களுடையது எல்லாம் இழந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற தீர்க்கதரிசியின் கூட்டத்தில் இணைஞ்சதுனால இவர்கள் தேடி கிடைக்காத மோவாப்பியர்கள் இவர்களை தேடி வரும்படியா கர்த்தர் செய்தார். அங்க ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து இஸ்ரவேலர் வெற்றி பெற்றாங்க பாருங்க. இங்க எலிசாவினுடைய ஜெபம் இப்படி இருந்தது. 3வது ஒரு ஜெபம் இருக்குது பாருங்க, முக்கியமான ஒரு ஜெபம். அந்த 3வது ஜெபம் என்னன்னா, இந்த எலிசாவை கணம் பண்ணின ஒரு ஸ்திரீனுடைய பையன் இறந்து போயிட்டான். அந்த பையனுடைய இறப்புக்கு காரணம் என்னவா இருந்தது என்று அந்த இறப்புக்கு காரணமா இருந்த அந்த அம்மா வாயிலேயே வருது. சில நேரம் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவாருங்க, ஆனா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் அந்த நன்மைக்கு எதிராக கட்டாயம் நமக்கு வேலை செய்யும் பாருங்க. இந்த கணப்பொருந்தின ஒரு ஸ்திரீ எனப்பட்ட ஒரு பெண்மணி எலிசாவை நன்கு அறிந்து இப்ப எலிசாவை தன்னுடைய வீட்டின் மாடியில தங்கும்படி தன்னுடைய கணவனிடத்துல சொல்றாங்க. சொல்லும் போது எலிசாவை குறித்து ஒரு அடையாளம் கொடுக்கிறாங்க. என்னன்னா, எப்பொழுதும் இங்கே வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். 9வது வசனம் சொல்லுது பாருங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்ப பரிசுத்தவான் தங்குவதற்கு வீட்டுல ஒரு அறையை ஒழுங்குபடுத்தணும். நம்மளோடு அவர் தங்கக்கூடாது. பரிசுத்தவானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்னு இருக்குது. அந்த பரிசுத்தவான் நம்ம வீட்டுல தங்கும் போது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதற்கு தேவையானதை ஒழுங்குபடுத்தணும்னு ஒரு மேல் வீட்டை ஒழுங்குபடுத்துறாங்க. கர்த்தர் ஒரு நாளும் பாருங்க எந்த மனிதனுக்கும் கடங்காரன் ஆக மாட்டார். அதே போல கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பரிசுத்தவானும் எந்த மனிதனிடத்திலும் கையேந்தி நிற்காத அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தவானை நடத்துவார். இவருக்கு தேவை இருக்கலாம், இவர் தங்கறதுக்கு இடம் தேவைப்படலாம். ஆனாலுமே இந்த எலிசா வந்து இந்த வீட்டை கொடுத்த இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு அந்த அம்மாவிடத்துல கேட்கிறார். ஏமா, நீங்க இவ்வளவு தயவு பாராட்டுறீங்களே, உங்களுக்கு நாங்கள் செய்யும்படியாக ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா அவனிடத்துல, ராஜாவின் இடத்துல ஏதாவது பேச வேண்டி இருக்குதா என்றெல்லாம் கேட்கிறார். ஏன்னா பரிசுத்தவானுக்கு தெரியுது இவங்க ஏதோ ஒரு குறையில இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணி சொல்றாங்க, நாங்கள் எங்கள் ஜனத்தாரிடத்துல நாங்கள் சுகமாய் இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லைன்ட்டாங்க. ஆனா கேயாசி சொல்றாரு, இந்த அம்மாவுக்கு திருமணம் முடிச்சு அநேக வருடம் ஆயிட்டு குழந்தை இல்லை என்றாங்க. மறுபடி 2வது விசை எலிசா அந்த அம்மா அழைக்கிறாங்க பாருங்க.
முதல் விசை அழைத்த போது இந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்ன கனப்பொருந்தின ஸ்திரீ எலிசாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இரண்டாவது விசை அழைத்த போது முன்னாடி நிக்கலைங்க. இன்னைக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிட்டாலே ஒரு பிரபலமான ஊழியக்காரரை அண்ணே, மாமா, அங்கிள் அப்படின்னு ரொம்ப கொலோக்கிலா போயிருவாங்க பாருங்க. அவர் ஒரு விதத்துல எங்க சொந்தக்காரன்னு கூட சொல்லிடுவாங்க. ஒரு பிரசித்த பெற்ற ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம் பாருங்களேன், ஒரு பிரசித்த பெற்ற மிஷனரியா இருக்கலாம், பிரசித்த பெற்ற போதகரா இருக்கலாம். அவரோட கூட ஒரு நாள் ஆகாரம் கொடுத்தா வீட்டுக்கு போயிட்டா, அவர் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாரு பிரதர், அவரு எங்களுக்கு ஒரு விதத்துல தூரத்து சொந்தக்காரர் பிரதர் அப்படின்னு எங்கெங்க இருந்தோ அந்த அந்த ஜாதிங்கிறது உள்ள இழுத்துட்டு போயிரும் பாருங்க. ஆனா இந்த அம்மா இரண்டாவது விசை வந்து எலிசா கூப்பிட்ட போது அந்த அம்மா எங்க நின்றாங்கன்னு 15 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். முதலாவது முன்னே நின்ன அம்மாவுக்கு இப்ப வாசப்படியில போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? சார், என் வீடு தேடி வந்த பரிசுத்தவான் அவரும் பரிசுத்தமா இருக்கணும், நானும் என்னுடைய பரிசுத்தத்தை காப்பாத்திக்கணும். எனக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களை கொன்னது யாருன்னா விசுவாசி என்னும் வேஷம் போட்டு ஆடின ஆட்டக்காரிக்கு தான் பாருங்க. அன்றைக்கு யோவான் சானகனுடைய தலை போனதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆட்டக்காரி தான். இன்றைக்கு ஆட்டக்காரனும் ஆட்டக்காரி வீட்டுக்கு போய் நல்ல ஊழியக்காரனுடைய தலையெல்லாம் போனதுதான் மிச்சம். ஆனா இங்க கனப்பொருந்தின ஸ்திரீ, இந்த அம்மாவைத்தான் பைபிள் சொல்லுது. வேதத்துல எத்தனையோ ஸ்திரீகளை சொல்லப்பட்டிருக்குது, ஆனா இந்த பெண்மணியை தான் கனப்பொருந்தின ஸ்திரீ என்று வேதம் சொல்லுது. ஏன் அப்படின்னா பரிசுத்தவானுடைய பரிசுத்தமும் குலைஞ்சிடக்கூடாது, ஏன் பரிசுத்தமும் குலைஞ்சிடக்கூடாது என்று வாசப்படியில நிக்கிறாங்க. இப்பொழுது எலிசா சொல்றாரு, நான் ஒரு பிராண உட்போ காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை தழுவிக்கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். சார், இந்த மனுஷன் யாருன்னே தெரியாம இது ஏதாவது நெருப்புல கைய வச்சு விளையாடுற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பரிசுத்தவான் இடத்துல கொஞ்சம் விளையாட்டா கேலி கிண்டல் பண்ணணும்னா கூட அதுவே விபரீதமான விளையாட்டை ஒரு நாள் கொண்டு வந்துடும். இந்த அம்மா எலிசா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒரு பிராண உட்பவ காலத்திட்டத்துல ஒரு குமாரனை தழுவி கொண்டிருப்பாய்னா, இந்த அம்மா என்னங்கனாங்கன்னா, ஏது தேவனுடைய மனுஷனை அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாங்க. இந்த அபத்தம் என்ற வார்த்தை இந்த அம்மாவினுடைய கற்பத்தில் இருக்கிற குழந்தைக்கே பெரிய வினையை கொண்டு வந்துருச்சு. எலிசா சொன்ன வார்த்தையும் நிறைவேறிச்சு, இந்த அம்மா சொன்ன வார்த்தையும் நிறைவேறிச்சு. இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 5 வயது வரைக்கும் உயிரோடு இருந்ததுங்க. 5 வயது ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு தலைவலின்னு வருது. கட்டாயம் இந்த அபத்தங்கிற வார்த்தை உயிரையே எடுத்துருச்சு. இதனாலதான் இந்த அம்மா எலிசா தங்கி இருக்கிற வீட்டில் மேல் மாடியில வச்சுட்டு தன் வீட்டுக்காரிடத்துல கூட சொல்லல, இப்ப தேவனுடைய மனுஷனை தேடி போகிறேன் அப்படின்னு போறாங்க. இதைத்தான் அநேகர் அமாவாசை ஜெபிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவினுடைய வீட்டுக்காரர் கேட்கிறார், இது மாத பிறப்பும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது, எதுக்கு நீ போய் தேவனுடைய மனுஷனை சந்திக்கணும் போது அங்கதான் அந்த அம்மா மறுவுத்தரவு சொல்லாம தேவனுடைய மனுஷனை சந்திக்கணும், நீங்க கழுதையும் வேலைக்காரரையும் அனுப்புங்கன்னு இப்ப கழுதையில போறாங்க, வேலைக்காரன் கூட சொல்லல. இப்ப எலிசாவின் இடத்துல வந்து அதே வார்த்தையை ரிலீஸ் பண்றாங்க. சில பாவங்கள் நம்மளை பின்தொடருங்க. சிலருடைய நீதி எப்படி சிலரை பின்தொடருகிறதோ, சில பாவங்களையும் நம்ம பின்தொடராத நம்ம ரிலீஸ் ஆகணும். அதனாலதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அப்ப இந்த அம்மா எலிசாவின் இடத்துல வந்து இந்த பாவத்தை ரிலீஸ் பண்றாங்க, அறிக்கை செய்யறாங்க. இது 28வது வசனத்துல அந்த அம்மா சொல்றாங்க, அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ,
எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? இத தமிழ் வேதாகமத்தில் சொல்லவில்லையா என்று இருக்குது. ஆனா ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லி இருக்குது, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேனே, அபத்தம் என்று தெரியாமல் சொல்லிட்டேனே என்ற போது இப்ப எலிசா வர்றார். எலிசா வீட்டுக்கு வந்து இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஜெபம் பண்றார். எப்பேற்பட்ட ஜெபம் பண்ணார்னா 33, 34 வசனத்துல 32 வாசிக்கிறோம். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ இந்த பிள்ளை தன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உடனே போய் தாங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேல் படும்படியாக அவன் மேல் முகக்குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அதாவது இவங்க அம்மா பேசின வார்த்தை இந்த பிள்ளை சுவாசிக்க முடியாம போயிருச்சு. இப்ப தேவனுடைய வாயாய் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியாகிய எலிசா இந்த பிள்ளையின் மேல முதலாவது தன் வாயோடு வாய் வைக்கிறாருங்க, கையோடு கை வைக்கிறாரு, கண்ணோடு கண் வைக்கிறாரு. செத்த பிள்ளை மேல இவர் படுக்கிறார். செத்த பிள்ளை மேல படுத்த உடனேயே பிள்ளை அனல் கொண்டது. பாருங்க, இது எலிசாவின் மேல இருந்த அபிஷேகத்தில் வந்தது. ஆனா இப்ப இரண்டாவது எலிசா அந்த வீட்டுக்குள்ள உலாவுறாருங்க. அதாவது சில காரியம் பாருங்க, நம்மளுடைய அபிஷேகத்துல நடக்காத போது நம்ம நடக்காது என்று விட்டுறக்கூடாது. அதான் பவுல் ஒரு இடத்துல எழுதும் போது எழுதுறாரு, மூப்பர்கள் உன்மேல கை வைத்த போது நீ பரிசுத்த ஆவியினால பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு அப்படிங்கிறார். ஏன்னா சில நேரங்கள் நம்மளுடைய ஆவியில ஏதோ ஒரு அனல் குண்டினவங்களா மாறிடுவோம். காரணம் உலகம் அப்படி இருக்குது. நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எல்லாமே நம்மள ஆவிக்குரிய அக்கினியா மாத்தாதபடி குன்றி போக பண்ணிரும் பாருங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுக்குள்ள உலாவி அவர் ஆவியில நிறைகிறார். ஆவியில நிறைந்து இரண்டாவது விஷயம் பாருங்க, 35வது வசனம், அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் முகக்குப்புறப்படுத்தான். அப்பொழுதே அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். இந்த ஜெபம் பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாவு தன்மையெல்லாம் மாற்றி பிள்ளைய உயிரோடு எழுப்புவதற்கு எலிசா மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை பண்றார். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜெபத்தை விட்டுட்டாங்க. சில பேர் ஆவிக்குரிய ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஆனா வேத சொல்லுது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிற. சில ஜெபங்கள் சில அரண்களை நிர்மூலமாக்கும் பாருங்க. சில ஜெபங்கள் சிலருடைய கட்டுகளை உடைக்கும் பாருங்க. இதற்கு என்னன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டணும் பாருங்க. இந்த அனல் மூட்டி ஜெபித்த இந்த ஜெபம் தான் இப்பேற்பட்ட ஒரு விடுதலை அந்த குழந்தைக்கு கொடுத்தது. இப்ப எலிசாவினுடைய இரண்டாவது ஜெபம் இப்படி இருந்தது. ஆனா நாளைக்கு சாமுவேலினுடைய ஒரு 2 ஜெபத்தை குறித்தும் பவுலினுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா இயேசுவினுடைய முக்கியமான 2 ஜெபத்தை இந்த நாள்ல பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது, லாசரு மரித்து போனதுக்கு அப்புறம் கல்லறைக்கு முன்பாக வந்து இயேசு ஜெபிக்கிறார். இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 41, 42 வசனங்களில், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று
நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்ப எலிசா எப்படி ஜெபித்தாரோ, எப்படி மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பினதோ, அதே மாதிரி இங்க இயேசு கல்லறைக்கு வர்றார். கல்லறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஜெபம், எப்பேற்பட்ட ஜெபம்னா, நீ எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறேன், நீ சொல்லுகிறபடிதான் நான் செய்யறேன், உன்னையும் மீறி செய்யல. அதனால நான் இப்பொழுது ஒரு ஜெபம் எதற்காக பண்ணலன்னா, எனக்காக ஜெபிக்கல, இங்க கூடியிருக்கிற மக்கள் விசுவாசிக்கும்படியா ஜெபிக்கிறேங்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த ஊர்ல தாங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்துல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்படிங்கிறார். அந்த நித்திய ஜீவன் இல்லைங்கிறது இல்லாம கடைசி நாள்ல அதை புசிக்கிறவர்களை எழுப்புவேன் என்ற போது அநேகர் இடறி போனாங்களாமா. அநேகர் இடர்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆளு ஒரு மாம்சத்துக்குரியவன், இந்த ஆளு ஒருவேளை தீர்க்கதரிசியை போல இருக்கலாம், ஆனா இவங்க அம்மா நம்மள்கிட்ட தான் இருக்கிறாங்க, இவங்க அப்பா ஒரு தச்சன், இவனுக்கு சகோதரர் சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இவன் மாம்சத்தை திங்க சொல்றானே, இவனுடைய ரத்தத்தை குடிக்க சொல்றானே. நோவாவின் காலத்திலேயே மாம்சத்தையே ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற போது, இவன் இப்பேற்பட்ட போதனை செய்கிறானே என்று அவன் இவன் என்று சொல்லி அநேகர் இயேசுவை விட்டு இடறி போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, கொலை செய்வதற்கு காரணமாயிருந்து அங்கு அநேகர் கொலை செய்யவும் பட்டிருக்கிறாங்க. விடுபட்ட ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சிலர் அந்த கலவரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் காப்பாத்தல. ஏன் காப்பாத்தல அப்படிங்கறத காட்டிலும் தேவன் தீர்மானித்தது மாத்திரம்தான் நடந்ததுங்க. இயேசு எல்லாரையும் ஓடி ஓடி போய் காப்பாற்றவே இல்லை. பாருங்களேன் சார், யோவான் சானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, சொல்ல போனா இயேசுவினுடைய பாஸ்டர். அந்த பாஸ்டர் இறந்து போன செய்தி அன்றைக்கு ஏரோது சிறை சேதம் பண்ணிவிட்டார் என்று அறிவிக்கப்பட்டது. இயேசு இதை கேட்டுட்டு அடக்க ஆராதனைக்கும் போகல, இறந்து போன யோவான் சானகனை உயிரோடையும் போய் எழுப்பலைங்க. ஏன் இயேசுவனால வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைக்க முடியாதா என்ன? சார், பேதுரு ஒரு போர் சேவகனுடைய காதை வெட்டினாரு. இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே சாவான், பட்டயத்தை உரையில போடுன்னு வெட்டப்பட்ட காதை எடுத்து ஒட்ட வைத்த இயேசுவுக்கு உடனடியா ஓடி போய், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் நீங்க யோவான் சானகன், இப்பேற்பட்ட மரணம் நடந்துருச்சா, உடனே அந்த தலையை கொண்டு வாங்க, உடனே அந்த சரீரத்தை கொண்டு வாங்கன்னு அந்த சரீரத்தை இணைக்கல. அதுக்கு பதிலாக இயேசு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். சாரி, அடக்காராதனைக்கும் போகல, சரீரத்தை ஒட்ட வைக்கவும் போகாம ஏன் வனாந்தரத்துக்கு போனார்னா, வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் தான் இந்த யோவான் சானகன். அப்ப வனாந்தரத்துல நடக்க வேண்டிய ஊழியங்கள் அனைத்தும் யோவான் சானகன் மரித்ததுக்கு அப்புறம் நின்று போய்விடக் கூடாதுன்னு தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை அந்த வேலையும் சேர்த்தே செய்ய ஆரம்பிச்சார். இப்ப இயேசு இங்க சொன்னப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது தோமாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கூட குத்தி கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டாங்களாம். இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்ததுனாலதான் இந்த லாசருவை எழுப்ப போகிறேன் என்று சொன்னபோது இந்த 11வது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவன் தூங்கினானா எந்திரிச்சிட போறான், அவனை நாம போய் எழுப்ப வேண்டும் என்கிறாங்க. அதற்கு இயேசு சொல்றாரு 6வது வசனத்துல 11வது அதிகாரம், அவன் வியாதியாய் இருக்கிறதை கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். இதை குறித்து 11வது 12வது வசனத்துல, இவைகளை அவர் சொல்லிய பின்பு
அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றான். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நாம் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராவதற்கு ஏது உண்டாயிற்று? உங்கள் மித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றான். அப்பொழுது திதிமோ எனப்பட்ட தோமா சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் என்றார்கள். இதுதான் அங்க நடந்த சம்பவம். தோமா உயிர் தெழுவதற்கு கூட வரல. அவர் இங்கே நம்மளே கொல்றதுக்கு தான் கூட்டிட்டு போறாரு, நாமளும் சாக போலான்னு தான் வந்தாங்க. இந்த சம்பவம் எல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, அநேகர் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான். அப்ப இங்க விசுவாசத்துக்குள்ள வருவதற்காக ஜெபிக்கிறார். இந்த யூதர்கள் அநேகர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அநேகரை கொலை செய்துட்டாங்க. அப்ப இன்றைக்கு நாமளும் இந்த சூழ்நிலைக்கு போறோம். அன்றைக்கு ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் எத்தனையோ பேர் மரித்தாங்க. எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்மணியும் மரித்து போயிட்டா. அதனால இன்றைக்கு நாமளும் சாகருக்கு போகிறோம் என்று அங்க போனதுக்கு அப்புறம் இயேசு இப்படி ஜெபம் பண்ணிட்டு, இப்ப லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். சாரி, இதெல்லாம் சில நேரம் இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உரத்த சத்தமா கூப்பிடலைன்னா, ஒருவேளை லாசர் தூங்கிட்டு இருந்தாரு, யதார்த்தமா எந்திரிச்சு வந்துட்டார் என்று கூட சொல்லுவாங்க. ஏன்னா கல்லறை விட்டு இயேசு உயிரோடு எந்திரிச்ச போது சீசர்கள் திருடிட்டு போனவங்க என்று சொன்னவங்க. இப்போ உரத்த சத்தமா கூப்பிட்ட போதுதான் லாசரு கட்டப்பட்ட நிலைமையில வெளியே வந்தாராமா. இப்ப கட்டுகளை அவிழ்த்த உடனே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த லாசருவின் நிமித்தம் அநேக யூதர்கள் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இயேசுவினுடைய ஃபர்ஸ்ட் ஜெபம் அங்க ஒரு ஜனங்களுடைய வழி மாறி போனவங்களை வழி திருப்பும்படியா ஜெபித்தார். இதே யோவான் 12வது அதிகாரத்திலேயும் இயேசு இன்னொரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்து 12வது அதிகாரம் 23 28 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது அதிகார வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அவன் அதை நித்திய காலமாய் காத்துக் கொள்வான் என்று 23 சொல்லிட்டு தான் 28வது வசனத்துல ஒரு ஜெபம் பண்றார். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். எங்க வானத்துல இவர் ஜெபம் பண்ற நேரத்துல இடிமுழக்கம் வரணுமா? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பாருங்க, தேவனை எப்படியாவது தடவியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினாரே. ஆனா எப்படியெல்லாம் தேவன் தன்னை வெளிப்படுத்தினாலுமே அவங்க அவர் தேவன் இல்லை என்பதையே உறுதிப்படுத்தினாங்க. இடிமுழக்கம் உண்டாயிட்டுனாங்க. வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசுகிறார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமாய் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். நான் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். அதாவது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு ஒரு முடிவை தேவன் ஏற்படுத்துறார். அந்த முடிவை ஏற்படுத்தணுமா இருந்தா இயேசுவை வெளியரங்கமாக இயேசு சொன்னபடியே செய்யணும் பாருங்க. அதாவது
சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபித்த போது ஒரு சத்தமுமே வரல. ஆனா இங்க ஜெபிக்கிறாரு, உடனே சத்தம் வருதுங்க. ஏன் அப்படின்னா தேவன் எனப்பட்டவர் எல்லோருக்கும் பிதா என்கின்ற ஸ்தானத்துக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா நாம தேவன் என்கின்ற ஸ்தானத்துல கூப்பிட்டோம் என்றால் நமக்கு உத்தரவு வராது. அப்ப நீங்களும் நானும் பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கணும். அப்ப நீங்களும் நானும் பிதாவே என்று கூப்பிடணுமா இருந்தா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறணும். சிலுவையில இயேசு ஜெபித்த ஒரு, அதாவது எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி ஒரு ஜெபம், பாவத்துக்குரிய மனிதன் ஜெபிக்கிற ஜெபம். தேவனே, கடவுளே, சாமியே, அல்லது இனி என்னென்னமோ பெயர்கள, பரமேஸ்வரே, அப்படியே இப்படியே என்று சொல்லி என்னென்ன பெயரிட்டு கூட கூப்பிடலாம். அது தேவ ஆவியை இல்லாதவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆனா தேவ ஆவியை பெற்ற மனிதன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னா, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்கின்ற ஜெபம் தான். அப்ப பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப இயேசு உங்களே என்னையோ எதற்காக ஜெபிக்க சொன்னாரோ இல்லையோங்க, கட்டாயம் இதற்காக ஜெபியுங்கன்னு சொல்லி சொன்னார். அதாவது உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கேட்குவதை கொடுக்கிற போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னார். அப்ப பரிசுத்த ஆவியை பெறாம நாம அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாது. நம்மளிடத்துல ஒருவேளை பரிசுத்த ஆவியை நம்ம இழந்து போயிருந்தா கூடங்க, ஆவியை திரும்ப தருகிற ஒரு தேவன். நசரேயனாகிய ஸ்தேவான் நசரேய விருதத்தில் இருந்து அவன் புறக்கணிக்கப்பட்டதனுடைய காரணமே அந்த நசரேயனுடைய அந்த அர்ப்பணிப்புக்குரிய வாழ்க்கை வாழாததுனாலதான். அவங்க தாயும் தகப்பனிடத்திலையும் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளை எனப்பட்டவன் இப்படித்தான் இருப்பான், பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது, பிள்ளை செத்த சரீரத்தை தொடக்கூடாது என்பதையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நசரேயனாகிய சிம்சோன் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டார். கொன்னதோடு இல்லாம சில நாட்களுக்கு பின்பு செத்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனை எடுத்து தான் புசித்தது மாத்திரமல்ல தன் பெற்றோருக்கும் கொடுத்தார். இந்த பெற்றோரும் கேட்கல இந்த தேன் எங்கிருந்து வந்ததுன்னு, அவங்களும் புசிச்சிட்டாங்க. செத்த சரீரத்தை எந்த ஒரு நசரேயன் தொட்டாலுமே அவனுடைய நசரேயம் கலைந்து போயிடும். இப்படி ஒருவேளை தாயோ தகப்பனோ இறந்து போயிட்டா, ஒரு நசரேய விரதத்தில் இருக்கிற மனுஷன் தன்னுடைய நசரேயம் கலைந்து போயிட்டு என்று ஆசாரியின் இடத்துல சொல்லணும். ஏன்னா தகப்பனை அடக்கம் பண்ணணும், தாயை அடக்கம் பண்ணணும். சகோதரி ஒருவேளை மரித்து போயிருந்தா சகோதரியை அடக்கம் பண்ணும்போது இந்த நசரேய விரதம் எனப்பட்டது கலைந்து போய் விடும். அப்ப ஆசாரியின் இடத்துல போய் நான் செத்த சரீரமாக என் தகப்பனையோ என் தாயையோ என் சகோதரியோ அடக்கம் பண்ணிட்டேன் என்றால் ஆசாரியன் இந்த நசரேயனுடைய தலையில் இருக்கிற முடியை மொட்டையடிக்கணும். மொட்டையடித்ததற்கு பின்பு இந்த முடி வளருகிற வரைக்கும் இந்த நசரேயன் ஆசாரிப்பு கூடாரத்தில் காக்கப்படணும். பின்பு ஒரு ஆட்டை பலி செலுத்தி இவனுடைய நசரேயத்தை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா இந்த சிம்சோன் எனப்பட்டவன் இப்படி செய்யாததுனால இந்த முடி பெலிஸ்திய தேசத்துல ஒரு வேசியின் மடியில மொட்டையடிக்கப்பட்டது. மொட்டையடிக்கப்பட்டதற்கு பின்பு பெலிஸ்தியர்கள் கரங்களில கண்களும் பிடுங்கப்பட்டு ஒரு வேடிக்கை பொருளானது. அந்த வேடிக்கையின் நாட்களில இவனுடைய முடி மறுபடி கண்டினியூ ஆகுது. இவன் முடி வளர ஆரம்பிச்சதுங்க. முடி வளர்ந்தது மாத்திரமல்ல, இவனுடைய நசரேயமாகிய அபிஷேகமும் வளர ஆரம்பிச்சது. அப்பொழுது ஜெபித்த போதுதான்
முதல்ல எப்படி பலன் இருந்ததோ அதே பலன் அவனுக்குள்ள வந்து 2 தூண்களையும் தள்ளி தானும் செத்து தன்னோடு கூட அந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அநேகம் பெலிஸ்தரும் சாகிறதற்கு இந்த சிம்சோன் காரணமானார். அப்ப இயேசு இங்க நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீ பிறந்த பிள்ளையா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துல உன்னுடைய அறியாமையிலேயோ உன்னுடைய இயலாமையிலேயோ உன் தகப்பனை விட்டு பிரிந்து போனதுனால மோதிரத்தை இழந்திருக்கலாம், வஸ்திரத்தை இழந்திருக்கலாம், பாதரட்சியை இழந்திருக்கலாம். நீ இழந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாமே உன் தகப்பனிடத்துல இருந்த போது எப்படி ஆஸ்தியில பகுதி வேணும் என்கின்ற எண்ணம் வராது, பன்றி தவிட்டு கிடைக்கக்கூடிய ஆகாரத்துக்காகத்தான் ஏங்கும். மோதிரம் இருக்கும் போதோ வஸ்திரம் இருக்கும் போதோ பாதரட்சி இருக்கும் போது பன்றிங்கிறது பன்றியா தெரியும், பன்றிக்கு போடுகிறது தவிட்டுன்னு தெரியும், கத்தரற்ற மக்கள்னு தெரியும். நீ இதையெல்லாம் இழந்து நின்றீனா ஒரு அழுக்கு வஸ்திர தரித்திருந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கே தன் பக்கத்துல சாத்தான் நிக்கிறது தெரியல. அப்ப வஸ்திரமெல்லாம் இழந்து மோதிரமெல்லாம் இழந்து பாதரட்சியெல்லாம் இழந்து இருக்கிற குமாரனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால நீ எங்க போய் அடைக்கலம் போவேனா, எவனையோ ஸ்துதி பாடுவேன். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இருந்த எலிசா அந்த நாட்களில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவை நேரடியாக கடிந்து கொண்டார். அதே போல பரிசுத்த ஆவியினை பெற்றிருந்த சாமுவேல் சவுலை நேரடியாக கடிந்து கொண்டார், எலியா நேரடியாய் கடந்து கொண்டார். ஒரு காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த ஊழியக்காரங்களை தேச தலைவர்கள் தேடி வந்தாங்க. ஆனா இன்றைக்கு நான் தேசத்தை கலக்குவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்கின்ற ஊழியக்காரங்க கூட ஒரு பிரசிடண்டுக்கு போய் சொம்பு தூக்குறவங்களா மாறிட்டாங்க பாருங்க. ஒரு வார்டு மெம்பருக்கு முகஸ்துதி பேசுகிறவங்களா மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா, மோதிரம் கிடையாது, அந்த வஸ்திரம் கிடையாது, அந்த பாதரட்சி கிடையாது. இந்த இளைய குமாரன் தான் உள்ள டிஎன்ஏவெல்லாம் அப்படியே தான் இருக்குது, வெளியில ஒண்ணுமே கிடையாது. இதனால போய் பன்றி வைக்கிற மேய்ப்பனுக்கு போய் அவன் ஒட்டி கொண்டான் இருக்குது. ஒட்டி கொண்டான என்ன, பன்றி மேய்க்கிற மேய்ப்பன் எதெல்லாம் ஹைலைட்டா சொன்னார்னா, ஆமா சாமி இந்த பன்றி எங்க ஊர்ல கூட கிடையாது, இப்பேற்பட்ட பன்றியை வச்சிருக்கிறீங்கன்னு ஒட்டி கொண்டு பன்றிக்கு சேவை செய்யாம பாருங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன, ஒரு நாள் அவன் புத்தி தெளிவடைஞ்சான் பாருங்க. திரும்ப தகப்பன் வீட்டை தேடி வர்றப்ப என்ன நினைவுல வந்தான்னு வேத சொல்லுகிறதுனா, வேலைக்காரரில் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளும் என்று தீர்மானித்து வந்தான். பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன், உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்ற பாவ அறிக்கை செய்வேனெல்லாம் சொல்லிட்டு வந்தவன் வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளுன்னு தான் வந்தாரு. ஆனா அங்க வந்து தகப்பனிடத்துல வந்து தகப்பன் பாராட்டின அன்புல பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தது உண்மைதானாரு, உமக்கு விரோதமா பாவம் செய்தது உண்மைதான் அப்படின்னாரு. ஆனா வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கல. ஏன் ஜெபிக்கல அப்படின்னா, அப்பாவாவே இருக்கும்போது நான் ஏன் என்ன பிள்ளை இல்லைன்னு சொல்லணும். என்ன வேலைக்காரனை போல அவர் டீல் பண்ணலைங்க, பிள்ளைய போல டீல் பண்றாருங்க. கெட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. அப்ப நான் ஏன் எங்க அப்பா என்ன பிள்ளையா பார்க்கும்போது நான் ஏன் வேலைக்காரனை போல பார்க்கணும்னு சொல்லி மாத்தினதுக்கு அப்புறம் இழந்த மோதிரம் திரும்பி வந்தது, இழந்த வஸ்திரம் திரும்பி வந்தது, இழந்த பாதரட்சை திரும்பி வந்தது, இழந்த சந்தோஷத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தார். இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, சில நேரம் நம்ம இன்னது ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாம இருக்குது, ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்தே சுவிகரத்தின் ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினால நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறாரு என்றுதான் 26 சொல்றாரு. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இன்னதென்று நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்கு
வேண்டுதல் செய்கிறார். இந்த மோதிரம் வந்ததுக்கு அப்புறம், இந்த பாதரட்சை வந்ததுக்கு அப்புறம், இந்த வஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம், இந்த மனுஷனுக்காகவே இந்த மனுஷன் பேசலைங்க. இந்த மனுஷனுக்காக இவங்க அப்பா தான் பேசினார். அதாவது இழந்து போன மகன் திரும்ப வந்தபோது புதிதாய் ஒரு பிறந்த பிள்ளையை போல பார்த்துட்டார். மூத்த குமாரன் வந்தபோது கூட வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டவனுக்கு இவ்வளவு விருந்து வைக்கிறையே, எனக்கோ என் சகோதரருக்கோ ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கலையே என்ற போது அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா ஒருவேளை அவன் செத்து இருந்தேன், மூன்றாவது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தான், அந்த பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேன்னா, அப்படி இவனை நான் நினைத்துக் கொள்றேன். என் பிள்ளைப்பா, நீயும் என் பிள்ளைதான், ஒருவேளை அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் என் பிள்ளைப்பா என்று அன்பான தகப்பன் சொன்னதைத்தான் 33-34 வசனம் பவுல் சொல்றாரு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குறார். அவர் தகப்பன். தகப்பனுடைய சொத்துல எடுத்து மோதிரத்தை கொடுத்திருக்கிறாரு. தகப்பனுடைய சொத்திலிருந்து வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் தகப்பனுடைய சொத்திலிருந்து பாதரட்சியை கொடுத்திருக்கிறார், விருந்த கொடுத்திருக்கிறாரு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்படின்னார். இன்றைக்கு கூட ஒருவேளை நாமளும் இந்த மூத்த குமாரனை போல மற்றவங்களை குற்றமா நினைக்கலாங்க. நாம ஒருவேளை இளைய குமாரனா இருந்து இந்த நிலைமைக்கு போயிருந்தோம்னா, அந்த இளைய குமாரன் திரும்பி வருகிற போது, நாம தான் வருகிற போது மூத்த குமாரன் நம்மளை இப்படி டீல் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதே சம்பவத்தை ஒரு கற்பனையில இந்த இளைய குமாரன் திரும்பி வர்றான், அவங்க அப்பா இறந்திருந்தாருன்னா இவனுடைய நிலைமை என்ன இருந்திருக்கும்? அதாவது பன்றி மெய்ப்பனிடத்துல கிடைச்ச இரக்கம் கூட இந்த தகப்பனிட வீட்டுல கிடைக்காம போயிருக்கும். அவன் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையோட பின்னாடி கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. நம் தேவன் அன்பானவர், நம் பிதா அன்பானவர். அதனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவையே இந்த உலகத்தில் தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். இந்த அன்பின் ஆவிதாங்க நமக்குள்ள வருது. இதுதான் ரோமர் 5வது வசனத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்ப பரிசுத்த ஆவியானவரும் ஜெபம் பண்றார், மற்றவங்களை மன்னிச்சு ஜெபம் பண்ண சொல்றார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவரே, நீர் நீதிமானாக்குகிற பிள்ளைகளுக்காய் சோத்தரிக்கிறோம். அப்பேற்பட்டவர்களை நாங்களும் நீதிமான்களாய் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவே, பூமியில ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்க எப்படி ஜெபிக்கணுங்கிறத நீர் வாழ்ந்து ஜெபித்து கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த பரிபூர்ணமான ஜெபத்துல நாங்களும் உமக்கு பிரியமான ஜெபத்தை செய்ய, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.